Asus Zenfone Max Pro M1 and M2 பாத்தீங்கன்னா லான்ச் ஆகும்போது அந்த டைம்ல அதோட காம்படிட்டர்ஸோட அந்த போன் நல்லா தான் இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ Max Pro M3 வரப்போகுது. ஸோ அதில் அப்படி என்னதான் பண்ணிருக்காங்க, பிரைசிங் என்னவா இருக்க போகுது, லான்ச் டேட் இன்னைக்கு எல்லாத்தையும் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ இது எல்லாமே லீக்ஸ் படி தான் நம்மளுக்கு தெரிய வந்தது, இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. ஸோ இப்போதைக்கு வீடியோவில் போவோம் வாங்க. Zenfone Max Pro M1ல பார்த்தோம்னா ஒரு ஃபுல் மெட்டல் யூனிபாடி டிசைன் தந்தாங்க. ரொம்பவே நல்ல விஷயம் தான், ஒரு வெல் ப்ரொடெக்டட் போன்னு சொல்லலாம். பட் நம்ம M2ல பார்த்தோம்னா பின்னாடி ரொம்பவே கிளாஸியா பார்க்கறதுக்கு லுக்கா இருக்கிற ஒரு பாலிகார்பனேட் பேக் தந்திருந்தாங்க. பட் நம்ம கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தது ஒரு கிளாஸ் பேக். பட் நம்ம M3ல பார்த்தோம்னா ஃபுல் கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் கொண்டு வர போறாங்க. ரொம்பவே நல்ல விஷயம் தான். சோ இது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே Gorilla Glass 6ஆல ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க. சோ கண்டிப்பா ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம M2லயே வந்து ஃப்ரண்ட்ல Gorilla Glass 6 தந்திருந்தாங்க. சோ இப்போ M3ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே Gorilla Glass 6 வரது ஒரு வெல் ப்ரொடெக்டட் போன் கூட சொல்லலாம். சோ இங்க டிஸ்பிளே பார்த்தோம்னா ஒரு டிராப் நாட்ச் உள்ள டிஸ்பிளே, இப்போதைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்லலாம். சோ இது பார்த்தோம்னா ஒரு 6.3 இன்ச்சஸ் யூனிட் ஃபுல் HD பிளஸ் IPS LCD பேனல் தான். சோ ரொம்ப காமனான டிஸ்பிளே தான், அந்த அளவுக்கு இங்க எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. Zenfone Max Pro M1ல பாத்தீங்கன்னா அப்போதைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மிட் ரேஞ்ச் சிப்செட் ஆன Snapdragon 636 யூஸ் பண்ணிருந்தாங்க. M2ல Snapdragon 660. சோ இப்போ நம்ம M3ல உள்ள என்ன சிப்செட் யூஸ் பண்ண போறாங்கன்னா ஒரு டவுட்டாவே இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க மேபி Snapdragon 675 யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா 710, அப்படி இல்லைனா 712. சோ இது மூணுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இன்னுமே எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல, எல்லாமே லீக்ஸ் தான். சோ நீங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ இங்க போல் தரேன், vote பண்ணுங்க. சோ இங்க பார்த்தோம்னா ரெண்டு வேரியன்ட் இருக்கு, 4+64 GB வேரியன்ட், அதுதான் பேஸ் வேரியன்ட். அதுக்கப்புறம் இருக்கிற வேரியன்ட் பாத்தீங்கன்னா 6+128 GB வேரியன்ட். நல்லது 6+64 இல்லாதது, ஏன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி யாருமே அந்த வேரியன்ட் ப்ரிஃபர் பண்ண போறது இல்ல. ஆப்டிக்ஸ் பார்த்தோம்னா இங்க 48+5 மெகாபிக்சல் டுவல் ரியர் கேம் செட்டப் வரப்போகுது. இது நம்ம Redmi Note 7 Proக்கு ரொம்பவே சிமிலரா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா Redmi Note 7 Proலயும் இந்த யூஸ் பண்ணிருந்தாங்க. சோ இது எல்லாமே லீக் தான், இன்னுமே எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா அந்த டிராப் நாட்ச்ல ஒரு 20 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர் தராங்க. ரொம்பவே நல்ல விஷயம் தான், ஏன்னா M2லயே வந்து செல்ஃபிஸ்லாம் ரொம்பவே சூப்பரா தான் இருந்தது. இப்போ நம்ம M3ல ஒரு 20 மெகாபிக்சல் யூனிட் தரதுனால மேபி இன்னுமே நல்லா இருக்கலாம் கூட சொல்லலாம். பேட்டரின்னு பார்த்தோம்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல மட்டும் Asusோட Zenfone Max Pro series எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்ல. சோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5000 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ண போறாங்க. சோ Asusக்கு இதெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய விஷயமே இல்லை, ஏன்னா அவங்களோட பிளாக்ஷிப் போன Asus Zenfone 6லயே 4000 mAh பேட்டரி கொடுத்திருந்தாங்க. சோ இங்க 5000 mAh பேட்டரி மட்டும் இல்லாம பாக்ஸ்லயே ஒரு 18 வாட் சார்ஜர் வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ வந்ததுன்னா கண்டிப்பா ரொம்ப நல்ல விஷயம் தான். ஒரு 10 வாட்டுக்கு மேல 18 வாட் ரொம்பவே ஃபாஸ்டா தான் குவிக்கா சார்ஜ் ஆயிர போகுது. சோ அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். சோ இந்த போன்ல பேசிக்கா இன்க்ளூட் பண்றதெல்லாம் பார்த்தோம்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான், டைப் C போர்ட் இன்க்ளூட் பண்றாங்க, ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் வருது. அது மட்டும் இல்லாம 3.5 ஹெட்போன் ஜாக் ரீடைன் பண்றாங்க, ரொம்பவே நல்ல விஷயம் தான். சோ அடுத்தது பிரைசிங் அண்ட் லான்ச் டேட். சோ ட்ராக் ரெக்கார்ட் வச்சு பார்க்கும்போது பிரைசிங் வந்து பேஸ் வேரியன்ட் 4+64 மேபி ஒரு 15,000க்கும் 6+128 17,000க்கும் வர சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம M1 and M2ல பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பிரைஸ் கேப் அண்ட் டிஃபரன்ஸ் எதுவுமே இல்ல. சோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த போன்ல இந்த பிரைசிங் தான் வரும் நம்ம சொல்லலாம். சோ அடுத்து இந்த போன் என்னைக்கு லான்ச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜூன், அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட். சோ இது நடுவுல தான் எப்பயோ லான்ச் ஆகுது, மேபி ஜூலையா கூட இருக்கலாம். சோ இந்த போன் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல போன் தான், பட் கொஞ்சம் சீக்கிரமா லான்ச் பண்ணிக்கலாம். மேபி இந்த போன் மே அந்த மாதிரி டைம்ல லான்ச் ஆகுதுன்னா நம்ம Realme 3 Proக்கும் Redmi Note 7 Proக்கும் ஒரு பெரிய காம்படிஷனா இருந்திருக்கும். இந்த போன் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 months கழிச்சு லான்ச் ஆகுறதுனால இது அந்த அளவுக்கு இப்ப சேல் போகுமான்னு தெரியல. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகுது. LGயோட W சீரிஸ் வருது, ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலாம், ஐ பட்டன்ல லிங்க் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. சாம்சங் Galaxy M40 வருது. அது மட்டும் இல்லாம இன்னுமே நல்ல நல்ல ஸ்மார்ட் போன்லாம் வருது, Realme X, Redmi K20. சோ அந்த செட்டுன்னு பார்க்கும்போது இந்த போன் அந்த அளவுக்கு ஹோல்ட் அப் பண்ணுமான்னு சரியா தெரியல. ஏன்னா Realme 3 Pro and Redmi Note 7 Pro தான் இப்போதைக்கு இந்த செக்மெண்ட்ல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் போன்ஸா இருக்கு. சோ அந்த செக்மெண்ட்ல இந்த போன் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். பட் டைம் போக போக இந்த போன் வந்து சேல் கண்டிப்பா டிராப் ஆகதான் போகுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ காமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போன் கொஞ்சம் சீக்கிரமா லான்ச் பண்ணிருக்கலாம். சோ இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ வேணும், ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கொஸ்டின்ஸ் இருக்காங்க, நீங்க இன்ஸ்டாகிராம்ல டைரக்டா கேட்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல லீவ் பண்றேன். நான் உங்க வெங்கட், பாய்.